பிக் பாஸ்ல இந்த வார வீக்கெண்ட் எபிசோட நம்ம எல்லாருமே பயங்கர ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதற்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏஞ்சல் விசஸ் டெவில் டாஸ்க்ல பயங்கரமான சம்பவங்கள் ஏகப்பட்டது நடந்துருந்துச்சு. அண்ட் அதுல நெறைய விஷயங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கணும் அப்படின்னு நெனைச்சிட்டு இருந்தோம். அண்ட் அதெல்லாம் தாண்டி அந்த டாஸ்க்லாம் முடிச்சதுக்கப்புறம், அதுல நடந்த ஒரு சண்டைய தான் விஜய் சேதுபதி அவர்கள் வீக்கெண்ட் எபிசோட்ல பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காரு. குறிப்பா விஷால் மற்றும் தர்ஷிகா இவங்க 2 பேரையும் வச்சு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. தர்ஷிகா அவர்கள் வீட்ல இருக்க எல்லாத்துக்குமே ரவா லட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி, வீட்ல இருந்து ரவா எடுத்து ரவா லட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு, வீட்டோட கேப்டன் ஜெப்ரி அவர்கள் நேரா போய் அவங்கள்ட்ட கேட்டாங்க. "நீங்க வீட்ல இருக்க எல்லாத்துட்டயுமே சொன்னீங்களா? எல்லாருமே இதுக்கு ஓகே சொன்னாங்களா? ஏன்னா எல்லாரோட ரேஷனும் இதுல இருக்குல்ல" அப்படின்னு. தர்ஷிகா "நான் யார்ட்டயுமே கேட்கல" அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. ஸோ ஜெப்ரி பயங்கரமா கடுப்பாகி, அவரோட அந்த டைல வந்து நானே எடுக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்ட்டார் இல்லையா? அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகியிருந்துச்சு. இத தான் விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணி கேட்டிருந்தாரு. அதாவது தர்சிகா, நீங்க ரவா லட்டு பண்றது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத வீட்ல இருக்க எல்லாத்துட்டயுமே ஃபர்ஸ்ட்டு சொன்னீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க வந்து, "இல்ல சார் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அது இருக்கே எல்லாரும் பசியில இருப்பாங்க. அவங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு தான் பண்ணியிருந்தேன்னு" சொன்னாங்க. அது நல்ல விஷயமாவே இருந்தாலும், எல்லாரோட ரேஷன்லயுமே இருக்கு. அத நீங்க எல்லாத்துட்டயுமே கேட்டுருக்கணும்ல. யார் யார் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க? யார் யாருக்கு தெரியும்? அப்படின்னு கேட்டப்ப சாச்சனாலாம் எழுந்து சொல்ட்டாங்க. "நான் வந்து வேணான்னு சொன்னேன். அத மீறி அவங்க பண்ணியிருக்காங்க" அப்படின்னு. அண்ட் விஷாலையுமே கூப்பிட்டு அவரு கேட்டிருந்தாரு. "விஷால் நீங்க இதுக்கு ஓகே சொல்லியிருந்தீங்களா?" அப்படின்னு. அவரு ரவுண்ட் டேபிள்ட்ட என்ன சொல்லியிருந்தாரோ, அதே தான் விஜய் சேதுபதி சார்ட்டயும் சொன்னாரு. "நானும் ரயனும் இருந்தோம். எங்க 2 பேத்துக்கும் தெரிஞ்சு தான் அது நடந்துச்சு" அப்படின்னு. ஸோ இதில தான் விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமா கடுப்பாயிட்டாரு. "ஏற்கனவே நீங்க சாப்பாடு எப்படி சாப்பிட்டீங்க?" அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்வி வந்திருந்துச்சு. ஓகே அப்படின்னு நான் அத கடந்து விட்டுட்டேன். ஆனா நம்ம அசால்ட்டா விடுறதுனால தான் நீங்க அத ஜாலியா எடுத்துக்கிறீங்களோ? இந்த மாரி விட போய் தான் இப்ப நீங்க எல்லாருமே ரொம்பவே ஃபன்னா, கேஷுவலா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் அப்படி இருக்கவே கூடாது. உங்களோட ரேஷன் மாரி தான் எல்லாரோட ரேஷனும் இருக்கு. இதுக்கப்புறம் திருடி சாப்பிட்டாலோ, இல்ல உங்களோட விருப்பத்துக்காக நீங்க எடுத்து பண்ணாலோ, கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல தண்டனை குடுக்கப்படும் அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு வார்னிங் குடுத்திருக்காங்க. போற போக்க பார்த்தா இது வந்து ரெட் கார்டாக மாறுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு கணக்குப்படி பார்த்தா இது ஒரு எல்லோ கார்ட் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏற்கனவே ரசிகர்கள் எல்லாமே விஷாலும், தர்ஷிகாவும் பண்றது பயங்கர கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அது ஒரு முன்னோட்டமா தான் இப்ப விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும். அவங்க 2 பேரும் இதுக்கப்புறமாவது தனியா சமைச்சு கேங்கா சாப்பிடுறத நிறுத்துவாங்களா அப்படின்னு. இத தொடர்ந்து இன்னும் 2 பேத்துக்குமே விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமா ரோஸ் குடுத்திருக்காரு. ஒண்ணு வந்து சௌந்தர்யா, இன்னொன்னு வந்து ஜாக்லின். அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இந்த கேம டோட்டலி ஸ்பாயில் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கோவா கேங் அப்படிங்கிற பேர்ல கேங்க சேர்த்துக்கிட்டு, இவங்க ஏஞ்சலா இருக்கப்ப டெவில எதுவும் பண்ணாம இருக்குது. அவங்க டெவிலா இருக்கப்ப ஏஞ்சல ஒண்ணும் பண்ணாம இருக்குது அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் அவங்க குட்டைய குழப்பியிருந்தாங்க. இது விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமா கண்டிச்சிருந்தாரு. நீங்க எல்லாருமே நட்பா இருக்கீங்க. அதுல தப்பே கிடையாது. ஆனா நீங்க எல்லாமே ஒரு வீட்ல இருக்கீங்க. கேங்கா இருக்கீங்க. அது ரொம்ப தப்பு. அது கேம அஃபெக்ட் பண்ணுது. இன்னொரு முறை அந்த மாரி நீங்க யாருமே பண்ணாதீங்க அப்படின்னு பயங்கரமா வார்னிங் குடுத்திருக்காரு. வச்சு ரோஸ்ட் செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க சாட்டர்டே எபிசோட்லயோ அல்லது சண்டே எபிசோட்ல வரும் அப்படிங்கிற மாரியும் தெரிய வந்திருக்கு. இந்த வாரம் டபுள் விஷன் இருக்கு அப்படிங்கிற மாரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் டபுள் விஷன் இருக்குமா? சௌந்தர்யாவையும், ஜாக்லினையும் வச்சு செஞ்சது ஓகேவா இருக்கா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.